இந்த கீரணத்தம் ஊராட்சி வந்து அதாவது உட்கட்டமைப்பில் தன்னிறைவு பெற்ற ஊராட்சியாக ஜனாதிபதியோட अवार्ड वांगिக்கிறேங்க। जिसे युक्त पंचायत की श्रेणी में पहला पुरस्कार प्रदान किया जा रहा है तमिलनाडु राज्य के कोयम्बटूर जिले की कीरंथम ग्राम पंचायत को 3 पंप और 11 ओवरहेड टैंक पाइपलाइनों के माध्यम से कुशल पेयजल वितरण सुनिश्चित करते हैं। இதுக்கு 5 வருஷமாக உழைச்சதன் பலனாக இந்த விருதினை பெற்றிருக்கிறோம்। இதற்கு உறுதுணையாக இருந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் வார்டு மெம்பர்கள் மற்றும் மாவட்ட அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்। உட்கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா அனைத்து பகுதிகளிலும் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது। குடிநீர் இணைப்புக்காக 2 கீழ்நிலை தொட்டிகளும் 2 மேல்நிலை தொட்டிகளும் கட்டப்பட்டுள்ளது। சென்ற மத்திய அரசினுடைய ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் அனைத்து குடியிருப்பதற்கும் குடிநீர் வழங்கப்பட்டுள்ளது। எங்கள் ஊராட்சியில் உள்ள பள்ளி வந்து நடுநிலை பள்ளியாக உள்ள மிகவும் ஸ்கூலில் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக செயல்படுதுங்க। அது வந்து அந்த பாஸ் கம்பெனி மற்றும் ஹீரோடெக் நிறுவனத்தினுடைய பங்களிப்புடன் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது। அதை தரம் உயர்த்துவதற்கு இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேங்க। அது இன்னும் இது இப்போ இடம் இல்லாதனால அது தரம் உயர்த்துறது பள்ளி இதில் நிற்கிதுங்க। முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது। அனைத்து பகுதிகளும் கழிவுநீர் சாக்கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது। குடிநீர் சுத்திகரிப்பு பண்ணி அனைத்து பகுதிகளுக்கும் தெளிவாக வழங்கப்படுகிறது। மக்களை தேடும் மருத்துவம் சிறப்பாக மக்களுக்கு சென்றடைகிறது। எல்லாம் சிறப்பாக இருக்கிறதுனால ஊருக்குள்ள மக்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்குதுங்க। இன்னும் சின்ன வேலைகள் மட்டும் இருக்குது, அதை மட்டும் முடிக்க வேண்டியது। அது ஏஎஸ் வாங்கியதுக்கு வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது। கீரணத்தம் ஊராட்சி வந்து 5 ஹேபிடேஷன்ஸ் இருக்குங்க। மொத்தம் 25,000 மக்கள் வசிக்கிறாங்க। இப்போ வந்து காந்திநகர் குடியிருப்புன்னு சொல்லி புதுதாக குடிசை மாற்று வாரியத்தில் வந்து இங்கே வந்து 1300 வீடுகள் அதில் இருக்குதுங்க। இப்போ திடக்கழிவு மேலாண்மையை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருது। எங்கேயுமே குப்பைகள் இல்லாத ஊராட்சியாக இருக்குது। தினமும் அதை வந்து நம்ம இது பண்ணுறாங்க। குப்பைகள் வந்து எங்கேயும் தேங்காத மாதிரி கண்டெடுத்து போட வெள்ள பக்கம் பாக்ஸ் வச்சு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேங்க। குப்பைகள் வந்து மக்களிடையே தரம் பிரித்து வாங்கணுங்க। பிளாஸ்டிக்கில் வந்து நாங்கள் அனுமதிக்கூடாதுன்னு கடைகளுக்கு எல்லாமே அறிவுறுத்தோம்। இருந்தாலும் பிளாஸ்டிக் கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்குதுங்க। பிளாஸ்டிக் இது பண்ணக்கூடாதுன்னு அறிவுறுத்திட்டு இருக்கிறேன்। தெருவிளக்கு எல்லாமே நாங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கிறோங்க। நீர்நிலைகளெல்லாம் தூர்வாரப்பட்டு இந்த மழை வந்தப்போ எந்த மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நீர்நிலைகளாக தூர்வாரப்பட்டு இருக்கிறது। மாதத்துக்கு ஒரு தடவை எல்லா பக்கமே நான் கொசு மருந்து இது பண்ணுறேங்க। டெங்கு இதெல்லாம் வர மாதிரி அவேர்னஸ் இருக்குது। எல்லாருமே நல்லா ஒத்துழைப்பு செய்யறதுனால ஊராட்சி வந்து சிறந்த ஊராட்சியை மாற்றக்கு எனக்கு ஒரு நல்ல இது இருக்குது, வாய்ப்பு இருக்குதுங்க। மக்களுக்கு வந்து இந்தியாவிலேயே சிறந்த ஊராட்சியாக உட்கட்டமைப்பில் சிறந்த ஊராட்சியாக பெற்ற மக்கள் எல்லாருமே விரும்பி நம்ம வந்து இன்னுமே வந்து நமக்கு பெரிய வாழ்த்து வந்து ஊராட்சி மக்களுக்கும் என் கூட பணியாற்றி வார்டு மெம்பர் மற்றும் வைஸ் பிரசிடென்ட் மற்றும் பணியாளர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க। நம்ம ஊராட்சியில் வந்து ஐடி நிறுவனங்கள் மற்றும் ஹீரோடெக் மாதிரி நிறுவனங்கள் இருக்கிறனால அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்டில் கொடுத்துட்றாங்க। அப்போ நம்ம பஞ்சாயத்துலேயும் நல்ல ஃபண்டு இருக்குது, அதை வச்சு யூட்டிலைஸ் பண்ணி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா பண்ணி இது பண்ணிக்கிறேங்க। எங்களோட ஃபண்ட் ஃப்ளோ வந்து நல்லா இருக்குது। இங்கே டேக்ஸ் வெல்த் டேக்ஸு நிறைய டேக்ஸ் இருக்குது। இங்கே கிட்டத்தட்ட 40 கோடி ரூபா பக்கமாக ஃபண்டு இருக்குது। அதனால் பிரச்சனை இல்லைங்க। கம்பெனிக்காரன் நல்லா இனோவேட் பண்ணி இது பண்ணி கொடுக்குறாங்க। கேஜி உள்பட கேஜி, ஹீரோடெக்கு, பாஸ் கம்பெனி, சிஆர்ஐ இந்த கம்பெனிகள்லாம் எங்களுக்கு நல்லா ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து எந்த ஒரு இது கேட்டாலும் பண்ணி கொடுக்குறாங்க। ஊராட்சிக்கு வந்த நிதியிலேருந்து இந்த ஊராட்சியில் வந்து இந்த காரக்குட்டைன்னு ஒன்று இருக்குது மேடம், அது மேலே வாக்கிங் பார்த்து மாதிரி போட்டு இந்த இது மாதிரி பண்ணலான்ட்டுக்கிறேங்க। ரோடு விரிவாக்கம் பண்ணுறதுக்கு வந்து இங்கே குமரன் நகர்லேருந்து கீரணம் புதுப்பாளையம் வரைக்கும் ரீட்டைனிங் வால் கட்டுறதுக்கு அது ஒரு இது கொடுத்துக்குதுங்க। நடுத்தர மக்கள் பயன்படும்போது ஒரு சின்ன கல்யாண மண்டபம் மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு இடம் கம்யூனிட்டி ஹால் ஒன்று இருக்குதுங்க। அது தேர்வு செஞ்சு கலெக்டர் மற்றும் அதிகாரிகளுக்கு அனுப்பிக்கிறேங்க। அது ஒன்று அவங்க முடித்த ஊராட்சியில் தீர்மானம் போட்டு கொடுத்த பின்னாடி அதுக்கு ஒரு ஆர்டர் வாங்கணும்। மாண்புமிகு முதலமைச்சரோட பார்த்துட்டு வந்த முன்னாடி தான் இது பண்ணணுங்க। காலையில் 6 மணிக்கு டெய்லி மக்களை சந்திப்பேங்க। காலையில் 6 மணிக்கு நான் இங்கேருந்து போனேன்னா வாக்கிங் போயிட்டு வந்து மக்கள் சந்திச்சுட்டு உள்ளே போடுறாங்க। எந்த நேரம் 24x7 எப்போ கூப்பிட்டால் ஃபோன் எடுத்து பேசுவீங்க, எந்த பிரச்சனைகளும் இமீடியட்டாக பார்க்குறேங்க।